அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மெடிவல் ஹிஸ்டரி டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ மெடிவல் ஹிஸ்டரி இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் யாருக்கா தெரியுமா? கமெண்ட் போடுங்க. இடைக்கால வரலாறு. இடைக்கால வரலாறு. ஸோ இந்தியாவோட ஹிஸ்டரியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டா பிரிப்பாங்க. அண்ட் அஞ்சு பார்ட்டா பிரிக்கலாம், 3 அல்லது 5. சரியா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்சியன்ட் பண்டைய காலம். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலம் மெடிவல். 3 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ மாடர்ன் ஹிஸ்டரியை ஃபர்தரா நம்மளால பிரிக்க முடியும். சரிங்களா? எப்படி பிரிக்கலாம்? இந்தியன் ஃப்ரீடம், இது மாடர்ன் ஹிஸ்டரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களின் வருகையில இருந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், பிரிட்டிஷோட ஆட்சி வரைக்கும். சரிங்களா? ஸோ 1857 வரைக்கும் நான் பிரிக்கிறேன். 1857ல இருந்து 1947 1950 வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி ஆஃப் இந்தியா, சமகால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ 4 பகுதியா பிரிக்கிறோம், 4 அல்லது 5. ஒன்று வந்து ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, பண்டைய கால வரலாறு. இன்னொன்று மெடிவல் ஹிஸ்டரி, இடைக்கால வரலாறு. இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்டரி. இன்னொன்று கான்டெம்பரரி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 4 பகுதியா வந்து பிரிக்கிறோம். எனக்கு வந்து இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏன்சியன்ட் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, ஏன்சியன்ட் ஹிஸ்டரியை நீங்க என்ன சொல்லலாம்? யாருடைய பீரியட்னு சொல்லலாம்? ஹிந்துஸ். சரிங்களா? இடைக்கால வரலாற்று இஸ்லாம், மாடர்ன் ஹிஸ்டரிய கிறிஸ்டியன்ஸ். இது வந்து போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ். கான்டெம்பரரின்றது வந்து 1950க்கு அப்புறமா நடந்த ஸ்டோரி. 1950ல இருந்து நேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் சமகால இந்திய வரலாறு இல்ல கான்டெம்பரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்த மாடர்ன் ஹிஸ்டரியை எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர்கள் வருகை, இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வருகை எப்போ வந்தாங்க? 1498ல வாஸ்கோ ட காமா வந்தாரா? சரிங்களா? 1487ல பார்த்லோமியோ டயஸ் என்றவர் இந்தியாவுக்கு கடல் வழி பயணத்தை வந்து மேற்கொள்ள வந்து அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்துட்டு நன்னம்பிக்கை முனை, த கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லக்கூடிய நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போயிடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1498ல போர்ச்சுகீஸ் வராங்க. ஓகேவா? சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மாடர்ன் ஹிஸ்டரின்னு சொல்லி போடலாம். சரிங்களா? 1857 வரைக்கும். ஆனா இந்த பீரியட்ல இந்தியா ஃபுல்லா யார் ரூல் பண்றாங்க? முகல்ஸ் ஆட்சியில இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகலாயர்கள் என்பவர்கள், அடுத்த டெல்லி சுல்தானியர்கள், இவங்க எல்லாருமே ஆட்சியில இருக்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்புறமா இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1498. இங்க 1757ல பிளாசிக் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ சொல்லிட்டு நான் டாபிக் உள்ள போறேன். இன்னும் டாபிக் உள்ள போல 1757ல பிளாசிக் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. சரிங்களா? இந்த போர்ல தான் ஆங்கிலேய ஆட்சி என்பது இந்தியாவில வந்து உதிக்குது. சரிங்களா? 1764ல நடந்த பக்சார் போர்ல அது உறுதிப்படுத்தப்படுகிறது. 1765ல ஃபார்மலி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து இந்தியாவில எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 1787 வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? 1787ல இருந்து ஒரு 100 வருஷம் கம்பெனியோட ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு ஆட்சி. அடுத்து 1857 இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் கிரவுனோட ஆட்சி. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. சோ இப்போ இந்தியாவோட வரலாறு எப்படி பிரிச்சிருக்கிறேன்? ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னா எங்க இருந்து பிரிக்கலாம் சொல்லுங்க? பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். நான் ஃபர்ஸ்ட் பண்டைய காலம் மட்டும் பாக்குறேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான், திருப்பி ரீகால் பண்றேன். பேலியோலித்திக் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறமா என்ன வந்தது? பிரான்ஸ் ஏஜ், ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறமா என்ன வருது? வேதகாலம், வேதிக் ஏஜ், வேதகாலம். நான் உங்க புக்ல இருக்கக்கூடிய சம்மரி மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? வேத காலத்துக்கு அப்புறமா மகஜன படாஸ் வராங்களா? மகஜன படாங்கள், மகஜன படாஸ்க்கு அப்புறமா மகஜன படனங்கள். அதுக்கப்புறமா மௌரியர்கள், மௌரியர்கள் போய் குப்தர்கள்,
அதுக்கப்புறமா போஸ்ட் குப்தா ஏரியாஸ், இங்க வந்து போஸ்ட் மௌரியன் ஏராஸ், போஸ்ட் குப்தா ஏராஸ். சரிங்களா? சோ இவ்வளவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது குப்த காலம் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சுதேச அரசுகள், இது வந்து பெரிய பெரிய பேரரசுகள் இருந்தது. இது இல்லாம சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வரும், இதுவுமே வந்து இந்த இடத்துல வரும். சரிங்களா? பண்டைய காலத்துல. ஓகே, பண்டைய காலம் வந்து முற்று பெறுகிறது, அதாவது இந்துக்களுடைய ஆட்சி முற்று பெறுகிறது. இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிடிவல் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. எப்படி மிடிவல் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இஸ்லாம் என்ப ஒரு மதம் வந்து தோன்றுகிறது. இஸ்லாம் எங்க தோன்றுச்சுன்னு யாருக்கா தெரியுமா? இஸ்லாம் எங்க தோன்றுச்சு? கமெண்ட் போடுங்க. சோ இஸ்லாம் என்ற மதம் தோன்றுகிறது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. சரிங்களா? சோ அதுல இருந்து டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி எழும்புகிறது. அவங்க போனதுக்கு அப்புறமா முகலாயர்கள் ஆட்சி வருகிறது. சரிங்களா? இந்த பீரியட்ல இருந்த சின்ன சின்ன அரசுகள், இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம இவர் இருக்காரு இல்லையா, யாரு, சிவாஜி. சோ சிவாஜி, மராத்தாஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ மராத்தாஸ், பேஷ்வாஸ். சரிங்களா? மராத்தாஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பேஷ்வாஸ் வராங்க. இந்த முகலாய பேரரசு சிதறடைஞ்சு உடைஞ்சு பாமினி கிங்டம், பாமினி அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. சரிங்களா? சோ ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில இது எல்லாத்தையும் நீங்க படிக்கிறீங்க. சரிங்களா? ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில இது எல்லாத்தையும் படிக்கிறீங்க. மிடிவல் ஹிஸ்டரியில இது எல்லாத்தையும் நீங்க படிக்கிறீங்க. மாடர்ன் ஹிஸ்டரி யூரோப்பியன்ஸ் வந்ததுல இருந்து நீங்க வந்து படிக்கிறீங்க. யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், இவங்க எல்லாருமே வந்து படிக்கிறீங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில வருது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் எப்படி ஆட்சிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரியா? சோ அவங்களோட ஆட்சியின் கீழே நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம பார்க்கிறோம். இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. சரியா? ஓகே. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஜவஹர்லால் நேருவோட பீரியட் எப்படி இருந்துச்சு, லால் பகதூர் சாஸ்திரி பீரியட் எப்படி இருந்துச்சு, இந்திரா காந்தி அம்மா பீரியட் எப்படி இருந்துச்சு, சரிங்களா, சரண் சிங், சோ நரசிம்ம ராவ், சரண் சிங், இவங்களோட பீரியட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அப் டு மோடிஜி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அது வந்து கான்டெம்பரரி ஆஃப் இந்தியா. சோ இந்த 4 பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னா, இடைக்கால இந்தியா. சரிங்களா? இடைக்கால இந்தியால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இஸ்லாமை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இஸ்லாம். ஓகே. சோ இஸ்லாம் பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏன் இஸ்லாமியர்கள் இந்த டாபிக் பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்டா வந்து குரூப் 1, போன வாரம் நடந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிக்ஸியா வரியை வந்து யார் போட்டா, யார் அபாலிஷ் பண்ணா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ ஜிஸ்ஸியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. சரிங்களா? சோ இஸ்லாமியர்களுடைய ஃபோர் கான்செப்ட்ஸ். சரிங்களா? சோ அதை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஜிஸ்யானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இஸ்லாமியர்களை பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ்லாம் இன்வேடர்ஸ் யார் யார் இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்ஸ் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இஸ்லாம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இஸ்லாம் என்ற வார்த்தையோட என்ன பொருள் என்ன? சரிங்களா? சோ இஸ்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அரபிக் வார்த்தை. சரிங்களா? அரபிக் வார்த்தை இஸ்லாம். சோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரணடைதல், சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அனைத்து மதங்களுமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனிடம் சரணடைதல் அப்படின்னு தான் வந்து பொருள்படும். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், வார்த்தை அர்த்தம், பொருள் சரணடைதல். சரிங்களா? சோ இஸ்லாமை யாரு தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ராஃபட் முகமது. சரிங்களா? முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். முகமது சலேலா உ அலஹி வா அசல்லம். சரிங்களா? அவருடைய பேரு ப்ராஃபட் முகமது. சரிங்களா? ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமை தோற்றுவித்தவர். எழுதிக்கோங்க. ஓகே. சோ இவர் வாழ்ந்த காலம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 571 இருந்து 632 ஏடி, இந்த காலத்துல வந்து அவர் வாழ்ந்தாரு. வாழ்ந்த காலம். பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, பிறந்த இடம் மெக்கா. மெக்கா.
கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாஸ்பமி பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. மீனிங் இருக்கா தெரியுமா? கமெண்ட் போடுங்க. பிளாஸ்பமி என்றால் என்ன? நம்ம பாஷையில் சொல்லணும்னா தேவ தூஷம் அல்லது தெய்வ தூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேங்க. இம்பார்ட்டன்ட் டாக்டரின்ஸ், முக்கிய கோட்பாடுகள் எழுதிக்கோங்க. முக்கிய கோட்பாடுகள். சோ இஸ்லாம்ல 5 பில்லர்ஸ் இருக்கு. டோட்டலா 5 தூண்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு இஸ்லாமியர்னா என்னென்னலாம் எதை வச்சு அவங்க இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கலிமா. நம்பர் 1 கலிமா. இது வந்து அடிப்படையான கோட்பாடு, அடிப்படை கோட்பாடு, ஃபண்டமெண்டல் டாக்டரின். கலிமா அப்படின்றது என்ன? ஃபண்டமெண்டல் டாக்டரின், அடிப்படை கோட்பாடு. ஸோ ஆக்சுவலி வந்து ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த கலிமால. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கான்செப்டை யார் யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து யாரு? பிலீவர். சரிங்களா? பிலீவர். சப்போஸ் அது ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க நான் பிலீவர். சரியா? சோ அது என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 லைன்ஸ் என்னன்னு பாருங்க. அல்லாஹ் இஸ் த ஒன்லி காட். அல்லாஹ் என்பவர் மட்டுமே கடவுள். அல்லாஹ் அல்லாஹ் மட்டுமே கடவுள். நம்பர் 1, அல்லாஹ் இஸ் தி ஒன்லி காட். நம்பர் 2, முஹம்மது இஸ் தி மெசஞ்சர் ஆஃப் காட். முகமது என்பவர் கடவுளின் இறை தூதர். கடவுள் மீன்ஸ் இங்க அல்லாஹ், இறை தூதர். ரெண்டு விஷயம் பேசணும். ஒன்னு, அல்லாஹ் மட்டுமே கடவுள். ரெண்டு, முகமது நபி அல்லாவின் இறை தூதர். ஃபாஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா நான் யாருன்னா ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு பிலீவர். சரிங்களா? ஹூ அக்செப்ட்ஸ் தி கலிமா. பிலீவர் அப்படின்னா என்ன? ஹூ அக்செப்ட்ஸ் தி கலிமா. கலிமாவை ஏற்றுக்கொள்பவர் இஸ்லாமியர். இஸ்லாமியர் அப்படின்னா என்ன? கலிமாவை ஏற்றுக்கொள்பவர். நோ, நான் வேற மதத்தை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், நான் இந்து மதத்தை சார்ந்தவன், எனக்கும் இந்த காடுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆம், இப்போ ஒரு ஹிந்துவை போயிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் இஸ் த ஒன்லி காட்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வந்து சிவன், சிவா இஸ் தி காட், அல்லனா விஷ்ணு இஸ் தி காட், அப்படின்னா பிரம்மா இஸ் தி காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கிறிஸ்டியனை போய் கேட்டீங்கன்னா அவங்க ஜீசஸ் இஸ் த காட், அல்லாஹ் கிடையாது, ஜீசஸ் இஸ் த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துவை கேட்டீங்கன்னா அல்லாஹ் அல்ல, எங்களுக்கு சிவன் தான் கடவுள். அதேதான் புத்திசம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து புத்தா வந்து சொல்ல போறாங்க. சமணர்கள் கேட்டீங்கன்னா தீர்த்தங்கர்ஸ் சொல்ல போறாங்க. சரிங்களா? சோ தீர்த்தங்கர்ஸ் சொல்றாங்கன்னா ஆக்சுவலி புத்திசமும் சரி சமணமும் சரி கடவுள் மறுப்பு கொள்கை உடையது. சரிங்களா? புத்திசம நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா புத்தா கிட்டே நீங்க போய் கேக்குறீங்க. சரிங்களா? எப்பா புத்தா, நீங்க வந்து கடவுள் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, கமல் மாதிரியே பேசுவார், புரியாத மாதிரியே பேசுவார். சரிங்களா? அதாவது இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. சரிங்களா? புத்தாவுடைய நிலைப்பாடு. அவருக்கு பேர் என்னன்னா அக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்னாஸ்டிக். வாட் இஸ் மீன் பை அக்னாஸ்டிக் அப்படின்னா, இரு நிலைப்பாடு அல்லது ஒரு நிலைப்பாட்டுல இல்லாத தன்மை, ஒரு நிலைப்பாட்டில் இல்லாத தன்மை. கடவுள் இருக்காருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாரு, இல்ல அப்படின்னா இல்லன்னு சொல்றியா அப்ப கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களதான் அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 1ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். சரிங்களா? எதுலயும் நான் பார்த்தேன் அக்னாஸ்டிக். சரி. சமணர்கள் இருக்காங்களா, ஜெயின்ஸ், மகாவீரர் கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு தெர் இஸ் நோ காட், கடவுள்ன்றது ஒரு கான்செப்டே கிடையாது, கடவுள் இல்லைன்னே சொல்லிட்டாரு. ஜெயினர்கள் சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. நம்ம திருப்பி இங்க வருவோம். சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி காட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் சொல்றாங்க. அப்போ இவங்க வந்து இதை ஏத்துக்கிறாங்களா? இந்த களிமாவை ஏத்துக்கிறாங்களா? நோ. ஹிந்துஸ் வந்து களிமாவை ஏத்துக்கிறாங்களா? நோ. சரிங்களா? சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா களிமாவை ஏத்துக்கலையா அப்ப நீங்க யாருன்னா காஃபீர் அப்படின்னு சொல்றாங்க. காஃபீர் அதாவது நம்பிக்கை
இது நம்பாதவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள், நான் பிலீவர்ஸ். இஸ்லாமியர் அல்லாதோர், பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, காஃபிர். இஸ்லாமியர் அல்லாதோர். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல என்ன மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ஹூ டு நாட் அக்செப்ட் தி கலிமா. சரிங்களா? சோ கலிமா புரிஞ்சுதா? கலிமால ஏதாவது டவுட் இருக்கா? கலிமால 5 பில்லர்ஸ்ல ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், 2 பார்ட் பார்த்தோம். அல்லாஹ் இஸ் த காட், மெசேஞ்சர் முகமது நபி இஸ் தி மெசேஞ்சர் ஆஃப் காட். அல்லாஹ் கடவுள், முகமது நபி அல்லாஹ்வின் இறை தூதர். இத ரெண்டுத்தையும் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பிலீவர். இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க யார? காஃபிர்ஸ். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ இந்தியாவுல இந்த பிரச்சனை இல்ல. இதுவே பாகிஸ்தான்ல அந்த அம்மா பேர் தெரியல, அந்த அம்மா பேர் மறந்துட்டேன். அந்த குழாய் அடி சண்டை. சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யார் கடவுள்? அந்த பொண்ணு கிறிஸ்டியனு. சரிங்களா? பிபின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபாத்திமா பிபி ஏதோ பிபின்னு சொல்லி முடியும். சரிங்களா? இப்ப யார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு. சரிங்களா? தண்ணி பிடிக்க போன இடத்துல பேச்ச பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? மத பிரச்சனை ஆயிடுச்சு. சோ இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கடவுள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு ஜீசஸ் தான் காட் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து எங்களோட காட் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் இல்ல, அல்லாஹ் கடவுள் இல்லன்ட்டாங்க. முகமது நபி அவரோட இறை தூதர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? என்ன கேஸ் அப்படின்னா பிளாஸ்பமி கேஸ். அது என்னடா பிளாஸ்பமி கேஸ் அப்படின்னா தெய்வ தூஷணம். இந்த தெய்வ தூஷணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா ஜெயில போட்டாங்க, புடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா தண்டனை வழங்கப்பட்டது? மரண தண்டனை வழங்கப்பட்டது. சரிங்களா? பாகிஸ்தான்ல யாராவது முகமது நபியை பற்றியோ அல்லாஹ் பத்தியோ இஸ்லாமை பத்தி யாராவது தவறா பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இதுதான் வந்து பிளாஸ்பமி லா இன்னைக்கும் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதாடினாங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆதரவா வாதாடின வக்கீல வந்து சுட்டு கொண்டுட்டானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கோர்ட்ல நீதிபதி வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த பொண்ணு மேல தவறு இல்ல, நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. நீதிபதிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நீதிபதியை போட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து யூகேக்கு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே களிமா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமாஸ். நமாஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலா வந்து ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணும்? 5 நாட்கள், இது 5, ஒரு நாளுக்கு 5 முறை என்ன பண்ணும்? தொழுகை நடத்தணும். சரிங்களா? நமாஸ் எழுதிக்கோங்க. நமாஸ். ஒரு இஸ்லாமியர் ஒரு நாளுக்கு 5 முறை தொழுகை செய்ய வேண்டும். தொழுகை செய்ய வேண்டும். சரிங்களா? சோ மாஸ்க் போயிருக்கீங்களா? மாஸ்க்ல பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும் அந்த இடம். முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தொழுகை வந்து பண்ணுவாங்க. வேற போயிருக்கீங்களா? மாஸ்க்குள்ள போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சோ உள்ள எதுவுமே இருக்காது. சரிங்களா? பட் வந்து தொழுகை செய்வாங்க. இது வரிசையா உட்காந்துருப்பாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். வரிசையா உட்காந்துருப்பாங்க. அவங்க குனியும் போதும் சரி, அருமையா வந்து ஒரே ஈவனா இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து நமாஸ். ஃபார்மல் பிரேயர்ஸ் 5 டைம்ஸ் இன் எ டே. ஒரு நாளுக்கு 5 முறை தொழுகை நடத்த வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை முறை ஊக்குவிக்கப்பட்டது. ஊக்குவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆண்களுக்கு மட்டும். பெண்கள் மோஸ்ட்லி வந்து இஸ்லாமியர்ல புறக்கணிக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் வந்து அது வந்து ஒரு கமாடிட்டியா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. சரி, நம்ம சோசியல் இஷ்யூஸ்ல நம்ம பேசலாம். சரிங்களா? ஓகே. மதீனா சிட்டில வந்து முதல் மசூதி என்றது கட்டப்பட்டது. முதல் மசூதி மதீனா சிட்டி, மதீனாவில் கட்டப்பட்டது. மதீனா நகரில் முதல் மசூதி கட்டப்பட்டது. அடுத்து ரோசா. ரோசா ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருத்தல். ரோசா. ரோசா ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருத்தல். மதீனா எங்க இருக்கு? மெக்கா மதீனான்னு சொல்றாங்களே, மெக்காக்கும் மதீனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. Fasting in the month of Ramjan.
This month is so important because Quran was revealed in this month. குரான் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டது. அதனால இந்த மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். தமனா ஃபரோடோஸ் கரெக்டா சொல்றேனா எல்லாமே? எஸ். சரி. குரான் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டதால் ரம்ஜான் மிக முக்கியமான பண்டிகையாக செல்லப்படுகிறது. பட் விமன் கமாடிட்டியா யூஸ் பண்ணலையா? நான் ஆக்சுவலி இங்க நான் சொல்லல, நம்ம அதை அங்க பேசுவோம். நான் சோஷியல் இஷ்யூஸ்ல நான் டீல் பண்றேன். ஆக்சுவலி நிக்கா ஹலாலா அதெல்லாத்தையும் நான் பேசுகிறேன். ட்ரிபிள் தலாக், தலாக்கி பிதாத், கருத்துக்கள் மாற்ற கருத்துக்கள் தான். நோ ப்ராப்ளம். இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவோம். இஸ்லாமியர்கள் வந்து அவங்க இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இது சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஜௌகத் அல்லது ஜாகத். ஜௌகத் அல்லது ஜாகத், சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்லாமியரும், சரியா, இப்போ ரிச் பீப்புள் இருக்காங்க, அவங்களுடைய வருமானத்துல 2.5%, சரிங்களா, ஆனுவலி யாருக்காக செலவு பண்ணணும் அப்படின்னா ஏழை மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களுடைய இதுல வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஜௌகத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? சோ எழுதிக்கோங்க, ஒவ்வொரு இஸ்லாமியரும் தங்களது வருமானத்தில் 2.5%, 2 ஆனுவலி பிராக்கெட்ல ஆண்டுக்கு 5% வருமானத்தை ஏழை மக்களின் நலத்திட்டங்களுக்கு அல்லது நல வாழ்வுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஜௌகத் அல்லது ஜாகத் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இஸ்லாமியரும் 2.5% ஏழை மக்கள் நல வாழ்விற்கு செலவு செய்த வேண்டும், சரிங்களா? நெக்ஸ்ட் போதும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ரிலீஜியன் பர்பஸ். சோ இது வந்து மத விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது, சரிங்களா? இந்த இப்பணம் மத விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. சரி, இது ஜௌகத்னா என்னன்னு சொல்லி, ஓகே, சாஃப்ட் கார்னர் டு தி புவர் பீப்புள், சரிங்களா? ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹஜ். நியூஸ்ல வந்து பார்ப்போம், ஹஜ் பில்கிரிமேஜ் போறாங்க, சரிங்களா? ஒவ்வொரு இஸ்லாமியரும் அவருடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? ஹஜ் பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஹஜ் பயணம், ஹஜ் புனித பயணம்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். எழுதிக்கோங்க, ஹஜ், ஹா ஹிஜ், புனித பயணம். தமிழ் நோட்ஸ் ஆக்சுவலி இது நான் இன்னும் ஸ்கேன் பண்ணல. ஸ்கேன் பண்ணிட்டு நான் ரைட் சைட்ல போட்டு விட்டுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல. கிறிஸ்டியானிட்டியில சர்ச்சுக்கு 10% கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இந்த ஹஜ் யாத்திரை போறவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து, இப்ப தமிழ்நாட்டுல நீங்க ஹஜ் யாத்திரை போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட விண்ணப்பிக்கலாம், இந்த மாதிரி நான் ஹஜ் பயணம் போறேன், எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு வந்து இது சம் சப்சிடி இருக்கு, சரிங்களா? ஹஜ் புனித பயணம், புனித பயணம், மெக்காவிற்கு புனித பயணம் செல்லுதல். ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒரு முறையாவது மெக்காவிற்கு செல்ல வேண்டும். ஓகே, சோ டோட்டலா 5 விஷயத்தை நம்ம பேசி இருக்கிறோம். இஸ்லாம்ல இருக்கக்கூடிய 5 பில்லர்ஸ் பத்தி பேசி இருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? நம்பர் 1 கலீமா. நம்பர் 2 என்ன? கமெண்ட் போடுங்க. நம்பர் 2 நமாஸ். நம்பர் 3 ரோசா. நம்பர் 4 ஜௌகத். நம்பர் 5 ஹஜ், சரிங்களா? இந்த 5 பேசிக் பிரின்சிபல்ஸும் இப்போ உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ இந்த 5 பிரின்சிபல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு இஸ்லாமியர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்லே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இஸ்லாமியர். இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னன்னே அப்படின்னா நீங்க வந்து யாருன்னா காஃபிஸ் நம்மள மாதிரி, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முகமது நபி ஸ்டோரிக்கு நம்ம போவோம், சரிங்களா? லாங் 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 எகோ. சரி, ஏன் வந்து இதெல்லாம் இப்ப நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த ஹிஜ்ரா இயர் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? இஸ்லாம்ல இருக்கக்கூடிய 2 குரூப் இருக்கிறாங்க. என்ன குரூப்னு தெரியுமா? மேஜரா இஸ்லாம் அப்படின்னா 2 குரூப் இருக்காங்க, சரிங்களா? இஸ்லாம்ல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ்.
காஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இஸ்லாம்ல 2 குரூப் இருக்கிறாங்க, தெரியுமா? என்ன குரூப்னு? சன்னி முஸ்லிம். ஒன்னு சன்னி முஸ்லிம், இன்னொன்னு ஷியா முஸ்லிம். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு ஈரான்ல பிரச்சனை, ஈராக்ல பிரச்சனை, பாகிஸ்தான்ல பிரச்சனை. சரிங்களா? அனைத்து இஸ்லாமிய நாடுகள்லயுமே பிரச்சனை, சவுத் ஆப்பிரிக்கால பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒன்னு ரூலர் வந்து ஷியாவா இருப்பாரு, மக்கள் யாரு சன்னி முஸ்லிமா இருப்பாங்க. 2 பேருக்கும் அடிச்சுப்பாங்க. சரிங்களா? அதாவது யூஸ்வலா வந்து குண்டு வெடிப்பு சம்பவத்தை நீங்க பாப்பீங்க. என்ன பண்ணுவாங்க? இஸ்லாமியர்கள் கொண்டு வந்து குண்டை கொண்டு வந்து டெம்பிள்ஸ்ல வைப்பாங்க, அல்லது சர்ச்சஸ்ல குண்டு வெடிப்பை வைப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து அவங்க வைக்கிறாங்க, இது வந்து நியாயம், மாற்று மதத்தினர் சாகட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரிங்களா? இது விட்டுருவோம். ஆனா அவங்கள பாத்திருக்கீங்களா? சொந்த மதத்திலேயே குண்டு வைப்பாங்க. அவங்க வந்து பாகிஸ்தான்ல அவங்களுடைய மசூதிக்குள்ள குண்டு வெடிப்பு சம்பவத்தை பார்க்க முடியுது. பார்த்திருக்கீங்க இல்லையா? அவங்க சொந்த மக்களை அவங்க கொல்றாங்க. ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, ஷியா சன்னி முஸ்லிம் பிரச்சனை. இது என்ன ஆச்சு இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அவங்க எக்ஸ்ட்ரீமா இருக்காங்களா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டுலயே ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய முஸ்லீம் யாருன்னா நம்ம ஊர் முஸ்லீம் தான். சரிங்களா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, சரிங்களா, நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. சையது, ஹனாஃபி, லபே, தமிழ் முஸ்லிம்ஸ் லபே. சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட முஸ்லிம் குரூப்ஸ் இருக்காங்க. இப்ப லபே முஸ்லிம்ஸ் எல்லாம் அந்த ஒரிஜினல் ஆக்சுவலி மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இஸ்லாமியர்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இவங்க இஸ்லாமாவே ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கும் நம்ம பாஷையை சொல்லணும், அன்டச்சபிலிட்டி வச்சுக்கோங்க. அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, அவங்கள வந்து இஸ்லாமியர்களாவே ஒரு அங்கீகரிப்பு செய்யல. சரிங்களா? எஸ், உருது பேசாத முஸ்லிம்ஸ். அனாஃபி அவங்கள உருது பேசுவாங்க. சோ அதுக்குள்ள பிரிவினைகள், மேரேஜ் பண்றாங்கன்னா கூட அவங்க உள்ள மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த முகமது நபி இருக்கிறார் இல்லையா, அவரு தோற்றுவித்த இந்த இஸ்லாம் ரிலீஜியனை மெக்கால இருந்த மக்கள், சரியா, ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து மதீனாக்கு போறாரு. சரியா? சோ இஸ்லாமை தோற்றுவித்தவர் யார்? முகமது நபி. முகமது நபி அவங்க ஊர்ல அவர் சொன்ன அந்த மதத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அங்க இருந்து மதீனாக்கு மூவ் பண்றாரு. ஏன்டா இதை நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜெர்னி, மெக்கால இருந்து மெதினாக்கு மூவ் பண்ணாரு பாத்தீங்களா ப்ராஃபெட் நபி, மெக்கால இருந்து மெதினாக்கு மூவ் பண்ணாரு பாத்தீங்களா, 622 ஏடில இந்த விஷயம் நடக்குதுங்க. இத வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஹிஜ்ரா இயர், ஹிஜ்ரா ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல, நான் தமிழ்ல சொல்றேன், டிக்டேட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, ஸ்டோரி மட்டும் கேட்டுக்கோங்க. நான் டிக்டேட் பண்ணும்போது எழுதிக்கோங்க. நீங்க வீட்டுல வந்து கேலண்டர் கிளிப்பிங் பாத்தீங்களா, அந்த கேலண்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஹிஜ்ரா ஆண்டு 1435 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஹே விளம்பி ஆண்டு அல்லது விளம்பி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? கமெண்ட் போடுங்க. பார்த்தது இல்ல. மொபைல்ல கேலண்டர் பாத்துக்கிறீங்களா? எங்க எல்லாம் முக்கியங்க. அந்த ஹிஜ்ரான்றது இஸ்லாமியர்களுடைய ஆண்டு. சரிங்களா? அந்த முகமது நபி மெக்கால இருந்து மதீனாக்கு மூவ் ஆனார் பாத்தீங்களா, மைக்ரேட் ஆனார் பாத்தீங்களா, அதை வந்து ஆண்டு 1 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? therefore 2024 மைனஸ் 622 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஜ்ரா இயர் கிடைச்சிரும். ஓகேவா? ஹிஜ்ரா ஆண்டு புரிஞ்சுதா? இஸ்லாமியர்களுடைய ஆண்டு 622 ஏடி. சரி, எழுதிக்கோங்க. 622 ஏடியில் முகமது நபி மெக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றார். இது ஹிஜ்ரா ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இன் 622 ஏடி, 622 ஏடியில் முகமது நபி மெக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றார், இடம்பெயர்ந்தார். இடம்பெயர்ந்தார். இது ஹிஜ்ரா ஆண்டு என அழைக்கப்படுகிறது. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது தெரிஞ்சதுன்னா டாபிக் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஜிஸ்யானா என்ன, ஏன் வந்து இவங்க அடிச்சுக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, ஆப்ஷன் எலிமினேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் யாராவது வந்து சன்னி முஸ்லீமா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிகோட்டா இருப்பாங்க, அவங்களுடைய மத சடங்குல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. மக்களை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரொம்ப எப்படி சொல்லனா, டெம்பிள்ஸை டெஸ்ட்ராய் பண்றாரு. சரிங்களா? கோவில்களை அழிக்கிறாரு. ஆஹ்
அவங்க மேல வரி ஜிக்ஸா வரிய போடுறாரு, இல்ல இன்னும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்றாரு அப்படின்னா அவர் சன்னி முஸ்லீமா இருப்பாரு. சரிங்களா? அதுவே அவர் ஷியா முஸ்லீமா இருந்தாருன்னா கொஞ்சம் லிபரலா விட்டுருப்பாரு. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் வந்து லிபரலா இருக்கிறாரு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாரு அப்படின்னா அவர் யார், எந்த முஸ்லீம்? ஷியா முஸ்லீம். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? யார் இந்த கோவில் அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப சோமநாதேஸ்வர் கோயில வந்து யார் அழிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனா இந்த அக்பர் வந்து பத்தி வச்சுக்கோங்களேன், ஓகே இவர் வந்து ஷியா. அவுரங்கசீப் இவர் வந்து சன்னி முஸ்லீம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஷியா, இவர் வந்து சன்னி அப்படின்னா ஷியாவை ரிமூவ் பண்ண முடியும், நம்மளால ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். இப்ப இந்த 2 சன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்களா, இவங்க தான் யாரோ ஒருத்தர் ஆன்சர் போட்டு வந்தீங்கன்னா 50-50% ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது இல்லையா, யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, இங்க பார்க்கலாம். இது எழுதியாச்சா ஹிஜ்ரா இயர்? முஹாசிர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. முஹாசிர் மு இல்ல தேவையில்ல, இதுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இது இஜ்ரா இயர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். நான் எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் படிச்சுக்கோங்க, தேவையில்லாதது சும்மா நோட்ல மட்டும் இருக்கட்டும். முஹாசிர் இஸ் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் இந்தியா மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்த இஸ்லாமியர்கள் முஹாசிர். முஹாசிர் என்பவர்கள் இஸ்லாமியிலிருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்த இஸ்லாமியர்கள். ஓகே, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இஸ்லாமிக் கேலண்டர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 622 ஏடி. இஸ்லாமிய நாள் காட்டி 622 ஏடியில் தொடங்கப்பட்டது. இது இஜ்ரா ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிக் கேலண்டர் இது வந்து லூனார் கான்செப்ட்ங்க. லூனார் கேலண்டர்னு சொல்றோம் இல்லையா, லூனார் கேலண்டர். அதாவது லூனார் கேலண்டர் எழுதிக்கோங்க பிராக்கெட்ல வந்து நிலவு அடிப்படையில், நிலவு அடிப்படையில் உள்ள நாள்காட்டி. நம்ம ஃபாலோ பண்றது சோலார் கேலண்டரா லூனார் கேலண்டரா? நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா சோலார் கேலண்டர். சரிங்களா? கிரிகோரியன் ப்ரோப் கிரிகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் வந்து இந்த சோலார் கேலண்டரை வந்து வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றது ரோமன் கேலண்டர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 12 மாசம் இருக்கு நமக்கு. சரிங்களா? 12 மந்த்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாசத்துலயும் 31 நாள், 30 நாள் இருக்கு. சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஸ்டோரி. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலைல எத்தனை நாள் இருக்கு? 31. ஆகஸ்ட், ஆகஸ்ட்ல எத்தனை நாள் இருக்கு? 30. 30, 31. 31. சரிங்களா? சோ ஆக்சுவலி நீங்க பாருங்களேன், ஜனவரி 31, பிப்ரவரி 28 இருக்கு. சரி ஓகே, 29 அது வச்சுப்போம். கம்மியா இருக்கு, 29 வச்சுப்போம். மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, மே ஜூன் 30, ஜூலை 31. சோ ஆகஸ்ட் 30 தானே வரணும். ஏன் அங்க 31 இருக்கு? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சோ ஆக்சுவலி ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன் அவனுங்க வச்சிருக்கானுங்கன்னா, இந்த ரோமன் எம்பையர்ஸ் இருக்குல்ல, ஜூலை என்ற நேம் வந்து ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர், எஸ். சோ ஜூலியஸ் சீசருக்கு 31 நாள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அகஸ்டஸ் சீசர். அகஸ்ட் ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அகஸ்டஸ் சீசர் இவரு பெரிய சீசர். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வந்து பூமியில பிறக்கும் பொழுது யாரு வந்து சீசரா ரோமன் எம்பையர் வேர்ல்டு ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அகஸ்டஸ் சீசர். சரியா? சோ இந்த அகஸ்டஸ் சீசரை பெருமைப்படுத்தும் விதமாக இவருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, 31 நாள் கொடுத்திருக்காங்க. கொடுமை இல்ல? இந்த நாள்ல என்னடா விஷயம்? சோ அவருக்கு 31 நாள், எனக்கு 31 வரணும். சரியா? சோ அகஸ்டஸ் சீசர், அகஸ்ட் ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதனால அவருக்கு 31 கொடுத்திருக்கோம். சரி, நம்ம ஃபாலோ பண்றது சோலார் கேலண்டர். இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்றது லூனார் கேலண்டர். சரிங்களா? தமிழ் மாதத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர் என்ன கேலண்டர்? தமிழர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர் சோலாரா லூனாரா? அதாவது சூரிய நாள்காட்டியா அல்லது சந்திர நாள்காட்டியா? நம்ம ஃபாலோ பண்றது சந்திரன். சரிங்களா? சோ சந்திர நாள்காட்டி நம்ம ஃபாலோ பண்றோம். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா
லூனார் கேலண்டர், we are following லூனார் கேலண்டர்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. இது நம்ம சோலார் கேலண்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ சூரியன் வந்து சுத்திட்டு வருது, அது 365 நாள் ஆகுது. சரிங்களா? சன் ஒரு வாட்டி சுத்தி, சாரி, மூணு ஒரு நாள் சுத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? கரெக்டா 30 நாள். 30 நாள் கூட இல்லை, எவ்வளவு, ஒரு 14 புள்ளி. சரிங்களா? சோ அதனால வந்து நமக்கு வந்து 14.5, சரிங்களா, இன்டூ 2 29, 28 புள்ளி சம்திங் வரும். ஸோ 29 நாள் தான் இருக்கு. ஸோ 31 நாளுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் டிஃபரன்ஸ் வரும். சரியா? ஸோ கேலண்டர்ல மாறிட்டே இருக்கும். சரி, அதை நம்ம விட்டுருவோம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு மாசம் வந்து என்ன வருது, இப்போ கிறிஸ்மஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். ஏன் பொங்கல் ஒரே நாள் சொல்ல முடிய மாட்டேங்குது? பொங்கல், கணேஷ் சதுர்த்தி எல்லாம் ஒரு ஒரு நாள் மாறி மாறி வருது. நான் சொல்றது புரியுதா? ஏன் வேற வேற நாள் வருது? விநாயகர் சதுர்த்தி போன வருஷம் ஒரு நாள் வந்திருக்கும், இந்த வருஷம் வேற நாள், அடுத்த வருஷம் வேற நாள். காரணம், நம்ம ஃபாலோ பண்றது என்ன? லூனார் கேலண்டரை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில நாள் காட்டில நாட்கள் வந்து மாறும். சரிங்களா? ஏன்னா இங்க 29, 30 மாறிட்டே வரும். சரியா? பட் கிறிஸ்டியன் அது வந்து சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்றதுனால வருஷம் ஃபுல்லா அதே தான். சரியா? நம்மளோட பர்த்டே அதுவும் அதே தான், இங்க நம்ம சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்றதால. சரி, ஓகேங்க. லூனார் கான்செப்ட், சோலார் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஜிபிஷ் ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்றாங்க. அவங்க செமி சோலார், செமி லூனார் ரெண்டுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு அது தேவையில்ல. சரிங்களா? நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ வந்து போன வாரம் நடந்த கொஸ்டின்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக், இந்த கொஸ்டின் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான 2 கேலண்டர் இருக்கு. ஒன்னு விக்ரமா கேலண்டர், இன்னொன்னு சகைஈரா. சரிங்களா? எழுதிக்கோங்க. பண்டைய காலத்திலிருந்து பண்டைய காலத்திலிருந்து பண்டைய காலத்திலிருந்து நாம் பின்பற்றக்கூடிய இரண்டு நாள் பாட்டி. ஒண்ணு விக்ரம ஈரா, விக்ரம காலம். இன்னொன்னு சகாயிரா, சகா காலம். கனிஷ்கருடையது. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஔவையார் வந்து அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுப்பாங்க. அதியமான் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுக்குற, மாத்தி சொல்லிட்டேன். நெல்லிக்கனி கொடுக்குறாங்களா? கனி, கனி சாப்பிட்டா என்ன ஆகும்? சாகாத கனி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிஷ்கா சாகாம, கனி சாப்பிட்டா சாக மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சகாயிரா, கனிஷ்கா. 78 AD, இது 57 BC, பிஃபோர் கிரைஸ்ட். நான் எங்கேயுமே வந்து என்னோட நோட்ஸ்ல BCE BC அப்படின்னு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலயுமே BC AD தான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது கிபின்னு தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்டா இப்படி அப்படின்னா, இப்படிதான் நான் படிச்சேங்க. இப்போ இருக்கிறவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு வச்சுட்டாங்க. பிஃபோர் காமன் இரா, காமன் இரா அப்படின்னு சொல்லிட்டு பிசில சிஇ அப்படின்னு வச்சுட்டாங்களாம். கன்ஃபியூஷன் ஆகுது. எது கிமு எது கிபின்னு தெரிய மாட்டேங்குது. பிசிஇ சிஇன்றது. சரியா? சரி. சோ நான் BC AD ஃபாலோ பண்றேன், இது யூஸ் பண்ணிக்கோங்க. சகா ஈரா, இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல வந்து என்ன டேட்டா ஃபாலோ பண்றாங்கன்னா இதுதான் இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்தியா இயர் புக் வாங்குறீங்க, சரிங்களா, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. அதுல செகண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் முன்னாடி அந்த இது செகண்ட் பேஜ் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து இயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ 2024 மைனஸ் 78 நீங்க போட்டீங்கன்னா அந்த ஏஜ் வருது இல்லையா, அந்த இயர் வருது இல்லையா, அதுதான் உங்களுக்கான சகா ஈரா. புரிஞ்சுதா? சகா ஈரா புரிஞ்சுதா? சகா ஈரா புரிஞ்சுதா? ஃபார் அபிஷியல் பர்பசஸ், கவர்மெண்ட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க பயன்படுத்தக்கூடியது என்ன ஆண்டு? சகா ஈரா. சரியா? நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய பிரஸ் நோட்ஸா இருந்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுல திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னத்தை மென்ஷன் பண்ணுவோம். 31 இருக்கும். அதாவது இன்னைக்கு 2024ங்க.
பிளஸ் 31 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 + 1 5, 3 + 2 5, 2055 திருவள்ளுவர் ஆண்டு. அது என்னடா 31 அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் திருக்குறள் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்றேன் 31 டேட் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சதி திட்டம். 31ன்றது நம்ம அங்க பேசுவோம். சரி, இங்க மட்டும் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அரசாங்க அலுவல்களுக்காக அரசாங்க ஒரே கான்ட்ரவர்சி அது 31. எஸ், அரசாங்க அலுவல் மற்றும் அதிகார அதிகாரப்பூர்வ செயல்களுக்கு இந்நாள் காட்டி பயன்படுத்தப்படுகிறது. இந்நாட்காட்டி பயன்படுத்தப்படுகிறது. சரி, ஓகே. கேலண்டரோட சேர்த்து வச்சு இதை நம்ம பேசணும். இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் இறந்துடுறது. ஏன் இன்னைக்கு வந்து ஷியா சன்னி முஸ்லிம்ஸ் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதுதான். ஒண்ணு இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சுங்க, கிறிஸ்தவ மதம் இருந்துச்சு. இந்த கிறிஸ்தவ மதத்துல ஜீசஸ் வந்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர். ஜீசஸ்க்கு அப்புறமா அந்த மதத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் தெரியுமா? கமெண்ட் போடுங்க தெரிஞ்சவங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட சகா கேலண்டர் தான் யூஸ் பண்றாங்க. இல்ல, எல்லாமே சகா ஈரா தான் யூஸ் பண்ணணும். இந்தியா ஃபுல்லாவே அவங்க யூஸ் பண்ண வேண்டியது சகா ஈரா. இந்தியன் கவர்மெண்டோட எம்பலம் அதை பயன்படுத்துவாங்க. ஜீசஸ்க்கு அப்புறமா வந்து கிறிஸ்தவ மதத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் தெரியுமா? எஸ், பீட்டர். செயின்ட் பீட்டர் வந்து கிறிஸ்துவ மதத்தை தலைமையேற்று நடத்தினார். கூட 12 பேர் 11 பேர் ஒருத்தர் மண்டையை போட்டாங்க, சரிங்களா? மீதி 11 பேர் இருந்தாங்க, சரிங்களா? அந்த 11 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து தலைமையேற்று நடத்துகிறார். ஏன்னா முன்னாடியே வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க. நீ வந்து நடத்திட்டு போ, தலைமையேற்று நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அடுத்து யார் வரணும் அடுத்துன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியாச்சு. சோ இப்போ கிறிஸ்டியானிட்டில எந்த பிரச்சனையும் இல்லை. பீட்டருக்கு வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பட் இஸ்லாம்ல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா முகமது நபி எதிர்பாராத விதமாக 632 ஏடியில இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறமா யாரு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு பிரச்சனை இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய இந்த மத குரு இருக்காங்க இல்லையா, கலிஃபா அல்லது காலிஃபட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கலிஃபா இவர் வந்து போத் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அரசியல் மற்றும் ஆன்மீக குரு. இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்ப ஹிந்து மதம்னு எடுத்துக்கோங்களேன். ஹிந்து மதத்துல ஆன்மீகத்துக்கு ஒரு குரு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க. நித்யானந்தாவா? யோகி ஆதித்யநாதா? அரசு இது ஆன்மீகத்தை கேட்கிறேன். நல்ல பெரிய நித்யானந்தா. இந்த மாதுரி அம்மாவா? ஒரு அம்மா இருப்பாங்க கேரளால, அந்த அம்மா இருக்காங்க. அடுத்து வந்து இன்னும் நிறைய நல்ல மத தலைவர்கள் இருக்கிறாங்க, மத குருக்கள். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேலை என்ன, மதத்தை வந்து நடத்துறது. அதை மட்டும் நடத்திட்டு போறாங்க, சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2, அரசியலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம பாஷை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஜக்கி வாசுதேவ் தானே? ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு. சோ அந்த ஜக்கி வாசுதேவ் என்றவர் அவர் வந்து பொலிட்டிஷியன்ல நிக்கிறாரா? நோ, அவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியல்வாதிங்க வேணா வருவாங்க. அந்த என்ன சொல்லலாம், நம்ம பாஷையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கான்செப்ட் நீங்க படிப்பீங்களே, ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டில படிப்பீங்க. ப்ரெஷர் குரூப்ஸ், வாட் இஸ் மீன் பை ப்ரெஷர் குரூப்ஸ்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தேன், ப்ரெஷர் குரூப்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. தப்பு. ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன, பாலிடிக்ஸ்ல அவங்க ஈடுபட மாட்டாங்க. ஆனா பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்கள லாபியிங், அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அதிகாரத்தை செலுத்துவாங்க. இப்போ நம்ம பாஷை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸ் அம்பானி இருக்காருங்க, சரிங்களா? அம்பானி எல சொன்னா மோடிஜி எழுறாரா? அம்பானி உட்கார சொன்னா மோடிஜி உட்கார்றாரா? உட்காராரா இல்லையா? அம்பானி சொல்ற மாதிரி மோடிஜி நடக்கிறாரா இல்லையா? எஸ். அம்பானி பொலிட்டிஷியனா? நோ, அம்பானி பொலிட்டிஷியன் கிடையாது. மோடிஜி பொலிட்டிஷியன். அப்போ இந்த பொலிட்டிஷியன் என்ன பண்றாரு, தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிறாங்க அல்லது பிரஷர் பண்ணி இவங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறாங்க. சோ இவங்க தாங்க பிரஷர் குரூப்ஸ். இட் மே பி தே மே பி பிசினஸ் மேனா இருக்கலாம் அல்லது ரிலீஜியஸ்
பார்ட்டிஸா இருக்கலாம், அல்லது வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அது வந்து பொலிட்டிக்கல் கட்சியா தான் வருது. வேற ஏதாவது ஒரு ஜாதி சங்கமா இருக்கலாம். இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க, ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்றாங்க. அதாவது சாதி இயக்கங்கள் சாதி இயக்கங்கள் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க அவங்கள. இவங்க எல்லாருமே ப்ரெஷர் குரூப்ஸ். புரிஞ்சுதா? ப்ரெஷர் குரூப்ஸ் புரிஞ்சுதா? எஸ். சோ அரசு இந்த ஜக்கி வாசுதேவன்றது அது மாதிரி ஒரு ப்ரெஷர் குரூப் தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் நபி. சரியா? ரிலிஜியஸ் குரு அதுவும் அவர்தான், நபி. இதுதான் பிரச்சனை. அரசியலும் அரசியலும் மதமும் ஒன்னா இருக்கக்கூடாது, தனித்தனியா இருக்கணும். செப்பரேஷன் ஆஃப் தி ரிலிஜியன் ஃப்ரம் தி பாலிடிக்ஸ். சரியா? கம்ப்ளீட் செப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாடு உருப்படும். எங்க ரெண்டுமே ஒண்ணு சேருதோ நாடு உருப்படாம போகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் தலைமையேற்று நடத்துகிறவர் யாரு? ப்ராஃபெட் நபி. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இறந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரு அபுபக்கர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முகமது அலி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரெண்டு குரூப் பிரிஞ்சிருச்சு. ரெண்டு குரூப்புமே ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டாங்க. இந்த குரூப்ல இருந்தவங்க கத்திய கொண்டு வந்து இவரை கொல்றாங்க, இந்த குரூப்ல இருக்கவங்க கத்திய கொண்டு வந்து அவரை கொல்றாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சண்டை, இன்னி வரைக்கும் சண்டை ஓயல. புரிஞ்சுதான்? இதுதான் ஷியா அண்ட் சன்னி முஸ்லிமோட பிரச்சனைகள். சரி, கட கட கடன்னு எழுதிக்கோங்க. இந்த காலிஃபாவை நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நம்ம படிப்போம். 1920 கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து காந்தி தலைமை ஏற்று நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1919 நம்ம இந்த ஸ்டோரிக்கு நம்ம வருவோம், கிலாஃபத் இயக்கத்துக்கு. சரி, கலிஃபா இஸ்லாமியர்களுடைய அரசியல் மற்றும் மத குரு. கலிஃபா, கலிஃபா இந்த இடத்துல அக்கு வரும். கலிஃபா. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது கொஞ்சம் வேகான டாபிக். இப்ப இருக்கிறதுலே ரொம்ப போரிங்கான ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிவல் ஹிஸ்டரி தான். கலிஃபா அரசியல் மற்றும் ஆன்மீக குரு. அவர்கள் முகமது நபியின் வழித்தோன்றல்கள். காலிஃப் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப், பிராக்கெட்ல வழித்தோன்றல்கள்னு போடுங்க. காலிஃப் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் முகமது நபி. முகமது நபியின் பிரதிநிதி. காலிஃப் என்றால், காலிஃப் என்றால் முகமது நபியின் பிரதிநிதி. பிரதிநிதி. நெக்ஸ்ட். ஓகே, இது உங்களுக்கு ஸ்டோரி நம்ம பேசிட்டோம். பெரும்பான்மையான மக்கள் அபுபக்கர் காலிஃபாக வர வேண்டும் என விரும்பினர். சிறிய கூட்டம் முகமது அலி காலிஃபாக வர வேண்டும் என விரும்பினர். எழுதிக்கோங்க. பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அபுபக்கர் காலிஃபாக வர வேண்டும் என விரும்பினர். சிறிய கூட்டம் முகமது அலி காலிஃபாக வர வேண்டும் என விரும்பினர். அடிதடி. ஃபர்ஸ்ட் காலிஃபா அபுபக்கர். முதல் காலிஃபா அபுபக்கர். ஆக்சுவலி இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, அபுபக்கர் இருக்கார் இல்லையா, அபுபக்கர் யாருன்னா முகமது நபி கூடவே இருந்து வாழ்ந்தவர். இந்த சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணத்தை வந்து உமரு புலவர் ஏற்றிருப்பார். சரிங்களா? தமிழ்ல. சோ அதெல்லாம் நீங்க வந்து ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்க தமிழ்ல. இந்த அபுபக்கர் வந்து முகமது நபி கூடவே இருந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்த ஒரு நபர். சரியா? சோ எல்லாருமே இந்த அபுபக்கர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கிடையாது, முகமது நபி இருக்கார் இல்லையா, அவருடைய ரத்த உறவுல வரக்கூடிய நபர் தான் காலிஃபா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்றாங்க. புரியுதா? முகமது நபியோடைய ரத்தம் அதாவது சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சொந்தம் கிடையாது, அபுபக்கர் சொந்தம் கிடையாது. சோ சொந்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, முகமது அலி, சரிங்களா, அவருடைய சொந்தத்துல இருக்கக்கூடிய நபர், இவரை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த கான்ஃபிளிக்ட் ரெண்டு பேரும்
சண்டைகள் வர ஆரம்பிச்சது. சரிங்களா, குத்திக்கிட்டாங்க, இறந்தாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் காலிஃபா அபூபக்கர் ஆகிறார். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கலிஃபா அபூபக்கர். சரியா? நெக்ஸ்ட், த பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக் லெட் டு டிவிஷன் ஆஃப் இஸ்லாம். இந்த அரசியல் பிரச்சனை இஸ்லாமை பிரிவடைய செய்கிறது. பிரிவடைய செய்தது அல்லது பிரிவினையை உண்டாக்கியது. இந்த அரசியல் பிரச்சனை இஸ்லாமிய பிரிவினையை உண்டாக்கியது. அபூபக்கர் அபூபக்கரை பின்பற்றுபவர்கள் அபூபக்கரை பின்பற்றுபவர்கள் சன்னி முஸ்லிம்கள் என அழைக்கப்பட்டனர். முகமது அலியை பின்பற்றுபவர்கள் ஷியா முஸ்லிம் என அழைக்கப்பட்டனர். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. இந்தியாவுல சன்னி முஸ்லிம்ஸ் அதிகம், 97% இருக்காங்க. ஷியா முஸ்லிம்ஸ் வந்து 3% இருக்காங்க. இந்த ஈரானியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஈரானியன்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஈரானியன்ஸ் அவங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் அதிகம் ஈரான்ல. ஏன் ஈரானுக்கு போர் நடக்குது, ஈரான் மேல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிறவங்க ஷியாஸ் அதிகம். சன்னி ரூலர் இருந்தாரு, அதனால பிரச்சனை. சோ இந்தியாவில் வந்து ஹைதராபாத் அண்ட் லக்னோல நம்ம ஷியா முஸ்லிம்ஸை பார்க்க முடிகிறது. ஹைதராபாத் அண்ட் லக்னோவில் ஷியா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். எல்லா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்தியாவில் வந்து ஷியா மக்களை வந்து ஈரானியர்கள் என்று அழைக்கின்றனர். ஈரானியர்கள் ரொம்ப ஃபேரா இருப்பாங்க. அவங்க நார்மல் முஸ்லிம்ஸ் மாதிரி இல்ல. அவங்க வந்து கலர் நம்ம மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஈரான் முஸ்லிம்ஸ்க்கும் சன்னி முஸ்லிம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சன்னி முஸ்லிம்ஸை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு ஈஸியா வந்து ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஈரானியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் மாதிரியே அவங்கள, அதாவது ரொம்ப ஃபேரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் கட்டுமே வந்து இப்ப பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? சோ ஈரானியன்ஸ். இந்தியாவில் ஷியா இஸ்லாமியர்கள் ஈரானியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஈரான் நாட்டில் முழுவதுமாக ஷியா இஸ்லாமியர்கள் உள்ளனர், முஸ்லிம்கள் உள்ளனர். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி சொன்னா நீங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டுக்கோங்க. எழுதியாச்சு இது வரைக்கும்? இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். புரிஞ்சுதான்? ஏன்னா இந்த இஸ்லாம் எல்லாமே புது டேர்ம்ஸ், நமக்கு புதுசா இன்னைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 5 பில்லர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருப்போம், பட் இந்த அளவுக்கு தெளிவா நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஷியானா இவங்க, சன்னினா இவங்க. சோ ஏன் பிரச்சனை நடந்துச்சு, முகமது நபினா யாரு, அது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். சரி, 1924ல இந்த காலிஃபா பதவியை அபாலிஷ் பண்றாங்க. எழுதிக்கோங்க. 1924 காலிஃபா பதவி நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டது. ஏன்டா நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1914 வரேன் நான். 1914 இருந்து 1918 ஸ்டோரி டைம். 1914 இருந்து 1918 வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. யாருக்கா தெரியுமா? கமெண்ட் போடுங்க. வேர்ல்டு வார் 1. குட். சோ 1914 இருந்து 1918 வேர்ல்டு வார் 1 நடந்துச்சு. சரிங்களா? செகண்ட் கிளாஸ். 1914 டு 1918 அந்த வேர்ல்டு வார் 1ல பிரிட்டன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா? ஓகே. இந்தியாவை யார் ரூல் பண்றதா? பிரிட்டன் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரியா? பிரிட்டனுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டில யாரு போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த
ஒட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய ஒட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. துருக்கி இருக்கு இல்லையா, டர்க்கி, துருக்கிய நாட்டு ஒட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓட்டோமன், ஒட்டமன் எம்பையர் எங்க இருக்கு? துருக்கி, டர்க்கி. சரிங்களா, துருக்கிய நாடு ஒட்டமன் எம்பையர் ரூல் பண்றாங்க. அது என்னடா ஒட்டமன் எம்பையர்? ஒண்ணு இல்ல, இவங்க தான், இந்த காலிஃபா தான். இவங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒட்டமன் எம்பையர். சரிங்களா, எப்போ இருந்து ரூல் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1453 இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 1453 கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அதை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துருக்கியர்கள் கைப்பற்றி அப்போ இருந்தே அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த வார்ல இந்த ஒட்டமன் எம்பையர் காலிஃபா யாருக்கு எகெயின்ஸ்டா வந்து நின்னாங்க? பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா சண்டையில வந்து நின்று இருக்காங்க. சரிங்களா, பிரிட்டனோட ஆப்போசிஷன் அலைடு பார்ட்டில இவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சோ இப்ப வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒட்டமன் எம்பையரை பீஸ் பீஸா வெட்டிக்கிட்டு பிரான்ஸும் பிரிட்டனும் பாதி பாதி எடுத்துக்கிட்டாங்க. அதுல பதவியில இருந்த காலிஃபாவை பதவி நீக்கம் பண்றாங்க. சரிங்களா, இதை எதிர்த்து வேர்ல்டு லெவல் ஃபுல்லாவே இந்த பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க, சண்டை நடக்குது, போராட்டங்கள் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஊர்வலம் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க காலிஃபா, எங்க மத குரு, எங்க ரிலிஜியஸ் குரு, எங்க அரசியல் குருவை வந்து எப்படி நீங்க பதவியில இருந்து ரிமூவ் பண்ணலாம்? டேய், அவர் வந்து எனக்கு ஆப்போசிஷனா வந்து வார்ல நின்னாரா, அதனால நாங்க கைப்பற்றி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எதிர்த்து இந்தியாவில அலி சகோதரர்களால கிளாஃபத் மூமெண்ட், இதெல்லாமே மாடர்ன் ஹிஸ்டரியில படிப்போம், இங்க எழுத வேண்டாம் யாரும், நான் சொல்ற ஸ்டோரி மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, அலி சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இதுல வந்து எதிர்த்து போராட்டத்தை வந்து பண்றாங்க. பின்னாடி காந்தி தாத்தா அந்த போராட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்துவார். சரிங்களா, இது வந்து போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அதற்கப்புறமா 1924 என்ன நடக்குது அப்படின்னா முஸ்தபா கமல் பாஷா அப்படின்றவரு ஆட்சியில வராரு. ஆட்சிக்கு வந்துட்டு காலிஃபட் பதவியை அவர் என்ன பண்றாரு, அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் லைன்ல ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரிலீஜியஸ் மத குருக்கள் ஆட்சிக்கு வருவாங்க, மத குருக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரு டெமோக்ராட்டிக் மக்கள் ஆட்சி அமைப்புல என்ன பண்ணிட்டாரு, இந்த முஸ்தபா கமல் பாஷா ஒரு ஆட்சியை ஏற்படுத்திட்டாரு. காலிஃபாவை ஒழிச்சிட்டாரு. சரிங்களா, 1924 காலிஃபா பொசிஷன் வாஸ் அபாலிஷ்ட். எழுதிக்கோங்க, 1924 காலிஃபா, காலிஃபா பதவி ஒழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. முஸ்தபா கமல் பாஷா ஆட்சிக்கு வந்தார். இன்னொரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியார் முஸ்தபா கமல் பாஷாவை ஃபாலோ பண்ண சொன்னாருங்க. சோ எக்ஸாம்ல கேட்கலாம், பெரியார் யாரை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில இருந்த இஸ்லாமியர்கள், அதாவது தமிழ்நாட்டுல இருந்த இஸ்லாமியர்கள், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த முஸ்தபா கமல் பாஷாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொன்னாரு. சரிங்களா, சோ இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, முஸ்தபா கமல் பாஷா முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பெரியார் இவரை ஃபாலோ பண்ண சொன்னார், அப்படி கூட எழுதிக்கோங்க. பெரியார் டோல்ட் தமிழ்நாடு முஸ்லிம்ஸ் டு ஃபாலோ முஸ்தபா கமல் பாஷா, முஸ்தபா கமல் பாஷாவை பின்பற்றும்படி பெரியார் கூறினார். சரி, அடுத்து ஜிக்ஸியா டாக்ஸ். அடுத்த ஹெட்டிங் ஜிக்ஸியா வரின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஜிக்ஸியா, ஜிக்ஸியா, ஜிக்ஸியா வரி. இது கொஞ்சம் வில்லங்கமான, இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு டாக்ஸ். சரியா, இப்போ வந்து நான் இப்போ ஆட்சிக்கு வருகிறேன். சரிங்களா, இப்ப நான் ஆட்சிக்கு வரேன். நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன். இப்ப நான் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்றேன் அப்படின்னா இஸ்லாமியர்கள், இந்துக்கள், அதாவது நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த டாக்ஸோட பர்சன்டேஜ் 30-40% சொல்லி நான் வைக்கிறேன். இப்ப எப்படி உங்களோட சுச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்குறது 10,000 ரூபாய் சேலரி, இதுல ஆல்ரெடி மத்த டாக்ஸ், கண்ட கண்ட டாக்ஸ் எல்லாத்தையும் நான் பே பண்றேன். சரிங்களா, மிச்சம் மீதி என் கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல 3,000 ரூபாய் நான் என்ன பண்ணணும், டாக்ஸ பே பண்ணணும். அந்த டாக்ஸ் பேர் ஜிக்ஸியா டாக்ஸ். இப்போ 1,00,000 ரூபாய் நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னா
ஆல்ரெடி இன்கம் டாக்ஸ் பே பண்றீங்க, லேண்ட் டாக்ஸ் பே பண்றீங்க, XYZ எல்லா டாக்ஸையும் பே பண்றீங்க. பிளஸ் ஜிக்ஸியா டாக்ஸ் 30% நான் போடுறேன். ஜஸ்ட் கம்மி, ரொம்ப கம்மி, 30% போடுறேன். இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஜிக்ஸியா டாக்ஸ். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தினர்கள், ஹிந்துக்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ பௌத்த சமண மதங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இஸ்லாமுக்கு நீங்க மாறணும். இஸ்லாமுக்கு நீங்க மாறல அப்படின்னா நீங்க டாக்ஸ பே பண்ணணும். ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஒண்ணு நீ மாறு, இல்ல டாக்ஸ பே பண்ணு. டாக்ஸ் மேபி எவ்வளவு பர்சன்டேஜ் வேணா அது போடலாம், பேஸ்ட் ஆன் ரூலர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? நிறைய பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு டாக்ஸ பே பண்ணிட்டு இந்த மதத்துல இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த மதத்துக்கே நான் மாறிடுறேன். அட்லீஸ்ட் எனக்கு என்ன வரும், டாக்ஸ் ரிடம்ஷன் அது வரும், எனக்கு பதவி கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணாங்க, இஸ்லாம் மதத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க. ரிலிஜியஸ் டாக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் நான் முஸ்லிம்ஸ் who living in Muslim ruling countries. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமிய நாடுகளில் வாழும் பொழுது அவர்கள் செலுத்த வேண்டிய வரி. இஸ்லாமிய அல்லாதோர் இஸ்லாமிய நாடுகளில் வாழும் பொழுது அவர்கள் செலுத்த வேண்டிய வரி ஜிக்ஸியா வரி. ஜிஸ்யா அல்லது ஜிக்ஸியா வரி. இது எல்லாமே எழுதியாச்சா? அடுத்து வரலாம். அடுத்து ஷரியத். அடிக்கடி ஷரியத் ஷரியத் ஷரியத்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல ஷரியத்லான்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். நான் அடுத்து ஜிகாத் வரேன். லவ் ஜிகாத்லாம் பேசலாம், ஃபன்னா இருக்கும் அதெல்லாம். ஷரியத்லா. அடுத்து வந்து ஷரியத்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஷரியத். ஷரியத். சரியா? ஷரியத் அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்லணும்னா நம்ம ஊர் கான்ஸ்டிடியூஷன் படி இஸ்லாமியர்களுடைய லா புக், அரசியல் சாசனம். அரசியல் சாசனம் எழுதிக்கோங்க. இஸ்லாமியர்களின் அரசியல் சாசனம் ஷரியத். ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஷரியத் லாவை இந்தியாவில என்போர்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஆட்களை போடுதல்ருவாங்க. சரிங்களா? நம்ம வாய்ஸ் சரியில்லை, சோ நம்ம பேசுற பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு தள்ளுருவாங்க. உள்ள அவ்வளவு இருக்கு மேட்ரு. நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பேசலாம். ஷரியத் லா describes the administration, நிர்வாகத்தை குறித்ததான நடைமுறைகள். அரசியல் சாசனம். அரசியல் சாசனம் நிர்வாகத்தை குறித்ததான அமைப்பு. எழுதியாச்சா? ஜிக்ஸியா டாக்ஸ் indicates religious intolerance. மத சகிப்புத்தன்மை அற்ற மத சகிப்புத்தன்மை அற்ற நடவடிக்கை ஜிக்ஸியா வரி குறிப்பிடுகிறது. அல்லது ஜிக்ஸியா வரி மத சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கையை காட்டுகிறது. எழுதிக்கோங்க. ஜிக்ஸியா வரி மத சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கையை குறிப்பிடுகிறது. ஷரியத்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன், லா புக். சரிங்களா? ஜிக்ஸியா டாக் அவங்களுடைய மத சகிப்பு தன்மையற்ற விஷயத்தை காட்டுகிறது. ஓகேவா? சோ த டாக்ஸ் பேயர் ஆல் கால்ட் ஜிம்மி. வரி செலுத்துபவர்கள் ஜிம்மி என்று அழைக்கப்படுகின்றனர். ஜி இம் மீ பிராக்கெட்ல ப்ரொடெக்டட் ஒன்.
பாதுகாக்கப்படுபவர், பாதுகாக்கப்படுவோர். பாதுகாக்கப்படுவோர். ஓகேவா? ப்ரொடெக்டட் ஒன். ஜிக்ஸியா அப்படின்றது இது இப்போ நான் வந்து ஜிக்ஸியா, இப்போ வந்து இது வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிங்க. சரிங்களா? இது ஒரு இஸ்லாமிய நாடு. நான் என்ன பண்றேன்னா டாக்ஸ் வந்து நான் பே பண்றேன். ஸோ டாக்ஸை நான் பே பண்ணிட்டு என்ன டாக்ஸ்? ஜிக்ஸியா டாக்ஸ். சரிங்களா? ஜிக்ஸியா டாக்ஸை நான் பே பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அந்த ரூலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ என்ன என்ன சொல்றாங்கன்னா ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? ப்ரொடெக்டட் ஒன். ஓகேங்களா? Jixia is a poll tax. Poll means head from the eligible members of the family who earning income. அதாவது குடும்பத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டிய வரி தான் இது. சரிங்களா? ஜிக்ஸியா என்பது தலவரி. தலவரி எழுதுங்க. ஜிக்ஸியா என்பது தலவரி. தலவரி மீன்ஸ் வீட்டுக்கு ஒரு ஒரு நபர், அதாவது யாரெல்லாம் ஏர்ன் பண்றாங்களோ, குடும்பத்தை நடத்துறாங்களோ, அவங்க பே பண்ணணும். குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய நபர் செலுத்த வேண்டிய வரி ஜிக்ஸியா வரி. ரொம்ப முக்கியங்க இது, இந்த டாபிக் ஜிக்ஸியா டாக்ஸ். நெக்ஸ்ட் ஜிகாத். எத்தனை பேர் இந்த ஜிகாத் அடிக்கடி நியூஸ்ல பாக்குறீங்க? இஸ்லாமோ இஸ்லாமோ போபியா. போபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமிய போபியா. இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் வந்து அவங்களுடைய கூற்றுகள்ல நம்ம பார்க்க முடியும் இஸ்லாமோபோபியா. நியூஸ்ல நீங்க தி ஹிந்துல ஏதாவது ஆர்டிகல்ஸ் எடிட்டோரியல் பேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமிய போபியா எழுதுவாங்க, இல்ல ஆர்எஸ்எஸ் சார்ந்த விஷயத்தை ஏதாவது எழுதுறாங்கன்னா அங்க உங்களால இந்த இஸ்லாமோபோபியா வார்த்தையை பயன்படுத்துறத நீங்க பார்க்க முடியும். இஸ்லாமோபோபியா அப்படின்னா இஸ்லாமியர்கள் குறித்ததான அச்சம். சரிங்களா? லவ் ஜிஹாத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிஹாத்னா என்னன்னா, ஜிஹாத் மீன்ஸ் ஹோலி வார். எழுதுங்க. ஜிஹாத் என்றால் புனித போர். புனித போர். ஜிஹாத் என்றால் என்ன? புனித போர். அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாயின், அல்லது இஸ்லாம் மதத்திற்கோ அல்லது இஸ்லாம் ஆட்சிக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாயின், ஒவ்வொரு இஸ்லாமியனும் கையில துப்பாக்கியையோ கத்தியையோ தூக்கிட்டு வந்து அந்த மதத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுதான் ஜிஹாத். ஜிஹாத்னா புரிஞ்சுதா? தமிழா இருக்கீங்களா? கிளாஸ்ல கரெக்டா சொல்றேனா? எஸ். இந்த பாயிண்ட்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து பாயிண்ட்ஸ் நான் எழுதி அந்த பாயிண்ட்ஸ் நான் அப்படியே டீச் பண்றேன். எஸ், கரெக்டா தான் சொல்றேன். கரெக்ட். பாருங்க, அவங்களே சர்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்க சர்டிஃபை பண்ணிட்டாங்க. சரி, ஜிஹாத் மீன்ஸ் ஹோலி வார். சரியா? ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இப்ப நான் பாகிஸ்தான்காரன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிறேன். இந்திய நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது, அல்லது இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படுது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆயுதத்தை ஏந்தி நான் என்ன பண்றேன், இதே மேல படையெடுக்கிறேன். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஜிஹாத். சோ அவங்க மதத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், இப்ப இந்தியாவுல இருக்கிறாங்க, இந்தியாவுல இஸ்லாமுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறது, இந்த இஸ்லாம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடக்குது, ஏதோ பிரச்சனை எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து கையில வெப்பனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், போராட்டத்துல ஈடுபடலாம். காரணம், அவங்களுடைய மதம் ஜிஹாத் ஹோலி வார வந்து அனுமதிக்கிறது. சரிங்களா? இதுதான் ஜிஹாத். ஜிஹாத் மீன்ஸ் ஹோலி வார். ஜிஹாத் என்றால் புனித போர். எழுதியாச்சா? சரி. இஸ்லாம் மதத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அல்லது ஊறு விளைவிக்கப்படுமாயின் அனைத்து இஸ்லாமியர்களும் ஆயுதம் ஏந்தி தங்களுடைய மதத்தை காப்பாற்ற வேண்டும். இதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். எழுதிக்கோங்க, உங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓகேங்க. எத்தனை பேருக்கு லவ் ஜிஹாத் தெரியும்? நியூஸ்ல படிச்சிருக்கீங்களா? அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து வரும்.
ஏகப்பட்ட இஷ்யூஸ் கர்நாடகால உங்களால பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல என்னால அந்த அளவுக்கு நியூஸ் படிக்க முடியல. பட் மேக்சிமம் வந்து கர்நாடகால லவ் ஜிஹாத்தோட கேசஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ வாட் இஸ் லவ் ஜிஹாத்? லைட்டா பேசிட்டு இந்த டாபிக்கை நான் முடிக்கிறேன். நாளைக்கு இஸ்லாம் இன்வேடர்ஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். சரிங்களா? கடா படிப்பீங்களா? கடா படிக்க தெரியாது. ஸோ அது என்ன இல்லை, இது கனடா நியூஸ் சேனல்ஸ்ங்க. இப்போ நீங்க என்டிடிவி, இப்போ இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லேயே நீங்க பாத்தீங்கன்னா கனடால ஏகப்பட்ட கேசஸ் வந்து போட்டிருப்பாங்க. டெல்லியில கூட இந்த நியூஸ் நீங்க பார்க்க முடியும். இந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு எங்க, இல்ல இல்ல இல்ல, டெல்லியில ஒரு பொண்ணு வந்து பிரதிலா வதேதரா, பேரை மறந்துட்ட பாருங்க. பாய் மாதிரி கட்டிங் பண்ணியிருப்பா, ஷார்ட் ஹேர் கட் பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ், அந்த பொண்ணு ஹிந்து, லவ் பண்ணி ஒரு முஸ்லீம் பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து அந்த ஏதோ பிரச்சனை போல அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகல, பட் லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கிறாங்க. ஏதோ ப்ராப்ளம்ஸ் போல இந்த பையன் அந்த பொண்ணை 36 பீஸா வெட்டி கொண்டுட்டான். சரிங்களா? 36 பீசஸா வந்து பீஸா வெட்டி கொண்டான். ஸோ இந்த டைம்ல வந்து அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள். சரிங்களா? இதை வந்து லவ் ஜிஹாத் அப்படின்ற ஆங்கிள் இருந்து போலீஸார்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் இஸ் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஜிஹாத்னா என்னன்னு சொன்னேன், ஹோலி வார். லவ் அப்படின்னா என்ன, அன்பின் மூலமாக வார் எடுக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, மாற்று மதத்தினர், இப்போ இஸ்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? இவங்க ஒரு பையன், இதுனா ஆணுன்னு அர்த்தம், இதுனா பெண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? இவங்க வந்து முஸ்லீம். இப்போ வந்து இவங்க வந்து மாற்று மதத்தினர், கிறிஸ்டியனோ ஹிந்துவோ, இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணா இவங்க திருமணம் பண்ணிப்பாங்க அல்லது லவ் பண்ணி மாற்று மதத்தினர் அவங்க மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, நான் வந்து இப்போ வந்து லவ் பண்றாங்க, அந்த பையனை பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு மதம் மாறுறாங்க, இதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இவங்களை வந்து இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டோ அல்லது பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ஐஎஸ் தீவிரவாதிகளாக என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அல்லது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிட்டு, சரிங்களா, அவங்கள வன்கொடுமை பண்ணிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலியல் தொழில ஈடுபடுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்தப்படுகிறதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுது. சரியா? இதுதான் லவ் ஜிஹாத். புரிஞ்சுதா? கேரளால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன். அந்த பொண்ணு ஒரு இஸ்லாம் பையனை வந்து லவ் பண்றா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு மேரேஜ் பண்ணி மதம் மாறுகிறா. மதம் மாறினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ணப்படுகிறாள். பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு சர்ச்சில் கொண்டு போய் மனித வெடிகுண்டா இறந்துடுறா. சரிங்களா? ஐ திங்க் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸ்ரீலங்கால இந்த மனித வெடிகுண்டா போய் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஈஸ்டர் அன்னைக்கு, சரிங்களா, ஈஸ்டர் அன்னைக்கு குண்டு வச்சு கொண்டுடுறா அங்க இருக்கக்கூடிய மக்களை. சரிங்களா? சோ இதுதான் லவ் ஜிஹாத். புரிஞ்சுதா? மதத்தை மாத்தி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த மதத்துல ஹாப்பியா இருந்தாங்கன்னா அது நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுறாங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னு லவ் ஜிஹாத். ஸோ இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இது இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஜிஹாத் இருக்கு. போதும் இவ்வளவு. ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்ப பார்த்த வரைக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் 5 minutes இருக்கு நமக்கு. எனி டவுட்ஸ்? ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? இஸ்லாம் என்றது என்ன வார்த்தை? அரபிக் வார்த்தை. ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் ப்ராஃபெட் முகமது நபி. நமாஸ் என்றால் என்ன? நமாஸ் என்றால் தொழுகை செய்தல். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தொழுகை செய்யறாங்க? 5 முறை தொழுகை செய்யறாங்க. களிமானா என்ன? அல்லாஹ் கடவுள், ப்ராஃபெட் நபி வந்து அதை மெசஞ்சர் ஆஃப் காட், இறை தூதர். சரிங்களா? அதை ஃபாலோ பண்றவங்க பிலீவர், அதை ஃபாலோ பண்ணாதவங்க காஃபிர்ஸ், நான் பிலீவர்ஸ், அதாவது இறை நம்பிக்கை அற்றோர். நெக்ஸ்ட் வந்து ரோசா அப்படின்னா என்ன? இந்த மாதத்துல குரான் வந்து இறக்கப்பட்டது. சரிங்களா? சோ அந்த மாதம் வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்றோம். அடுத்து ஜவுகத் அல்லது ஜாகத் அப்படின்னா என்ன? இஸ்லாமியர்கள் வந்து பணக்காரங்க, அவங்களுடைய செல்வத்துல வந்து 2.5% இன்கம் வந்து ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். அடுத்து வந்து ஹஜ் பில்கிரமேஜ், ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளணும்.
ஓகே. முகமது நபி இஸ்லாம மெக்கால வந்து தோற்றுவித்தார். மெக்கால அது வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. நான் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டோரிஸ் பேச போறேன். சரிங்களா? ரெக்கார்டர் செஷன்ல பாக்குறவங்க இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரெலவெண்ட் கிடையாது. பட் சம் ஸ்டோரிஸ். சரிங்களா? அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. எக்ஸாமுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நான் டிக்டேட் பண்ணிட்டேன். 622 ஏடி ஹிஜ்ரா ஆண்டு வந்து தொடங்கப்படுகிறது. ப்ராஃபிட் வந்து மெக்கால இருந்து மதீனாக்கு போனது. சரிங்களா? உங்களுக்கு காபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தெரியுமா? காபா, காபா போய் பார்த்திருக்கீங்களா? காபா, காபா நல்லா இருக்கும். ஒரு பிளாக் கலர்ல ஒரு கியூப் ஷேப்ல ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அந்த பிளேஸ்க்குள்ள விண்வெளியில இருந்து விழுந்த ஒரு கல் இருக்கும். சரிங்களா? விழும் பொழுது அந்த கல் வெள்ளையா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க முத்தம் கொடுத்து கொடுத்தே வந்து பாத்தீங்கன்னு அந்த கல்லை கருப்பாக்கிட்டாங்க. சரிங்களா? ஆஹ் ஒரு கல் இருக்கும். இத வந்து ஹிந்துக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் இதெல்லாமே ஹைபோதிசிஸ் தாங்க. உங்களுக்கு பின்னாடி ஏதாவது நாய்ஸ் கேக்குதா? உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் சப்ரேஷன் இருக்கு மைக்ல. சரிங்களா? கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ உடச்சிக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் வந்துட்டு இருக்கு. சரி, இத வந்து சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வந்து சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? முகமது நபி என்ன பண்ணுவாருன்னா, இருந்த எல்லா ஐடல்ஸுமே, அதாவது அந்த காலத்து அரேபியர்கள் வந்து ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா சிலையும் வந்து என்ன பண்ணுவாரு, போட்டு உடைச்சிருவாரு. உடைச்சிட்டு நோ ஐடல் வர்ஷிப்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா உள்ள வந்து ஐடல்ஸ் இருக்கிறதாக, அதாவது சிவலிங்கத்தை தான் இவங்க வணங்குறதாக சொல்றாங்க. அது உண்மை அல்ல. அது அவங்களுடைய ஹைபோதிசிஸ், அவங்களுடைய கூற்று. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, விண்வெளியில இருந்து விழுந்த அந்த கல், அதை நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, அதுதான் வந்து காபாக்குள்ள இருக்கு. அதை சுத்திக்கிட்டு வருவாங்க. ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்றோம், இதைதான் வந்து ஃபாலோ பண்றாங்க, சுத்திக்கிட்டு வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஈவனா சுத்திக்கிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும். நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. இத சிவலிங்கம்னு சொல்றாங்க. சிவலிங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதாவது ஆண் மற்றும் பெண்களுடைய பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அது ஆணுடையது. ஆணுடைய பிறப்புறுப்பும் பெண்களுடைய பிறப்புறுப்பு யோனி. சோ இது ரெண்டும் இணைஞ்ச ஒரு சிம்பிள் தான் வந்து சிவலிங்கம். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, சிவனும் பார்வதியும் சேர்ந்தாதான் சக்தி உருவாகுது. சிவன் ஆண், பார்வதி பெண், பெண் அவர்களுடைய உறுப்பு. சோ இரண்டும் இணையக்கூடிய சக்தி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இங்க திருப்பி வருவோம். இது சோ அங்க வந்து இந்த சிவலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அது வந்து அவங்களோட ஹைபோதிசிஸ். சரிங்களா? நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்த கீழே வரலாம். இது விக்ரம ஈரா 57 பிசி, சக ஈரா 78 ஏடி. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சக ஈரா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? கனிஷ்கா. நெக்ஸ்ட், ப்ராஃபிட் நபி வந்து எப்போ இறந்தாரு? 632. இஸ்ரா இயர் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 622. சோ ப்ராஃபிட் நபி எப்ப இறந்தாரு? 10 ஹிஜ்ரா இயர். சரிங்களா? 10 ஹிஜ்ரா இயர்ல வந்து ப்ராஃபிட் நபி இறந்துட்டாரு. சரிங்களா? அபுபக்கர் ஷனி முஸ்லிம்ஸ், முகமது அலி ஷியா முஸ்லிம்ஸ். மற்றது ஜிக்ஸியா டாக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஷரியத் லா தெரியும். ஜிஹாத்னா என்னன்னு சொல்லி நம்ம பேசிட்டோம். சரிங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஸோ டாபிக் முடிச்சிட்டோம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ்.